ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, தேங்காய் துருவியது 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை 100 கிராம், பூண்டு 1 பல், இஞ்சி சிறிய துண்டு, பெரிய வெங்காயம் 1, தக்காளி மீடியம் சைஸ் 3, புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு. இப்போது கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு கூடவே உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த கலர் உங்களுக்கு செவக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். உங்களுக்கு அந்த பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அந்த டைமில் பார்த்து நீங்கள் மிளகாயெல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அது கூட கடைசியாக தேங்காய் துருவியது, அதுக்கப்புறமா புளி சேர்த்து வதக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சு. தாளிப்புக்கு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. தாளிச்சதை எடுத்து சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சுவையான கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக மார்னிங் அண்ட் ஈவினிங் அவசர உலகத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.